ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழுடைய வெப் சீரிஸில் எபிசோட் 6ல் நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் cashcard.in. நம்ம இந்த சீரிஸ் உடைய முதல் வெப்சைட்டு கிரெடிட் கார்டு இல்லாமல் எப்படி இஎம்ஐ பே பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரியான ஒரு வெப்சைட் தான் இந்த cashcard.in. ஆனால் இந்த ரெண்டு வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீஸ் மணியில் மேஜர் இ-காமர்ஸ் வெப்சைட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப் க்ளூஸ், மேக் மை ட்ரிப்னு ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் இ-காமர்ஸ் வெப்சைட் கூடயும் லிங்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஒரு ட்ரிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லாமையே இஎம்ஐ பே பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. cashcard.in வெப்சைட் போன உடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி சம் ப்ராடக்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்டர் த ப்ராடக்ட் யூஆர்எல்ன்ற ஆப்ஷன் தான் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு எந்த பொருள் வேணுமோ அதை நீங்கள் அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த லிங்க் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து எந்தெந்த பார்ட்னர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷாப் க்ளூஸ், ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல், மேக் மை ட்ரிப், இது மாதிரி மேஜர் வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போது நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல இங்கே லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் லெனோவோ ஃபேப் 2 ப்ரோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது கூகுள் டேங்கோவோட வெளிவந்த ஏஆருக்கான முதல் இந்தியன் மொபைல். இதை பற்றி ஏற்கனவே ஏஆருக்கான வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபோனுக்கான யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான யூஆர்எல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் போகும். நீங்கள் எந்த மாதிரியான இஎம்ஐ வேணுமோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3 months, 12 months, இல்லை வந்து பர்சன்டேஜ் எப்படி வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸும் மாறும். ஓகே, இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை நவ் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும், லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு வரும். நீங்கள் லாகின்றது மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்தோடனே எனக்கான ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை நான் இங்கே என்டர் பண்ணி ஆகணும். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா செகண்டாக உங்களுடைய பேன் கார்டு, இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் அட்ரஸ், பின்கோட் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுடைய அமௌண்ட்லேருந்து 10%க்கான ப்ரைஸ் நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது முன்கூட்டியே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், பேன் கார்டு, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இது நார்மலாக எல்லா லோன் பேமெண்ட் பண்ணுற இடத்துல கேட்குற மாதிரி பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து உங்களுடைய ப்ராடக்ட் செக் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சேலரிட் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதாவது மினிமம் 10,000 சேலரிடாக இருக்கணும். இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டாக கூட இருக்கலாம். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் லோன் வாங்கின ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 50,000 உங்களுக்கு நெட் சேலரி இருக்கணும் அப்படின்னும் ஆக்டிவ் நெட் பேங்கிங் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கான க்ரைட்டீரியான்றதோட்டு இந்த வெப்சைட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கேஷ்கேர்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுடைய கிரெடிட் லிமிட் எவ்வளோ, லோன் ரீபேமெண்ட் எப்படி, இப்படி எல்லாமே வந்து அவங்களுடைய எஃபெக்டிவில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற பொருள் மினிமம் 10,000 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் வந்து டெபிட் பண்ணுவாங்க, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்படி எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த எஃபெக்டிவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.